இந்த கோவிலை கட்டி 3500 வருஷங்கள் ஆகுது. என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா. சாமி வணக்கம். வணக்கம். இந்த கோவில்ல யார் முதன்மை கடவுள்? எத்தனை வருஷமா இந்த கோவில் இங்க இருக்கு? இந்த கோவிலை கட்டி 3500 வருஷங்கள் ஆகுது. இது பரிகார ஸ்தலம். திருநள்ளார், திருக்கடையூர், திருநாகேஸ்வரம், கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்திரி, கொடுமுடி இதற்கெல்லாம் போனால் என்ன பலனோ அந்த பலன் இந்த கோவிலில் உண்டு. இந்த கோவிலுடைய வரலாறு என்ன? திருச்செந்தூரில் சூரசம்பாரம் பண்ணிட்டு இங்கே முருகன் வந்திருக்கார். அவருக்கே பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டு திசையை மாறி உட்காந்துருக்கார். மேற்கு பார்த்த சிவாலயம், முருகன் தெற்கு பார்த்து இருக்கு. இப்போ ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணதுனால ராமநாதீஸ்வரர், இங்கே முருகன் பூஜை பண்ணதுனால திருமுருகநாத சுவாமின்னு பேர். இந்த ஊருக்கு பேரே திருமுருகன் பூண்டி. சுந்தரமூர்த்தி நாயனார் பொன்னும் பொருளையும் இழந்து இந்த திருமுருகன் பூண்டிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இழந்த பொருளை மீண்டும் எடுக்கிறார் சுந்தரர். சாமி, இந்த கோவிலுடைய சிறப்பான நாட்கள் எதெல்லாம்? அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாம் இந்த கோயிலுக்கு எந்தெந்த நேரத்துக்கு வரலாம்? சிறப்பான நாள் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 10 to 12 யமகண்டம் அபிஷேகம் நடக்கும். சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா 4:30 to 6 ராகுகால பூஜை சிறப்பாக நடக்கும். இந்த கோவிலுடைய டைம் காலையில் 6:30 to 1 மணி வரையும், சாயந்தரம் 4 to 7 மணி வரையும் திறந்திருக்கும். திருமுருகன் பூண்டிக்கு போனால் முருகன் கோவிலை பார்த்துட்டு வந்தது தான் இதுவரைக்கும் எனக்கு பழக்கம். ஆனால் பக்கத்துலேயே ஒரு சிவன் கோவில் இருக்கிறது இதுவரைக்கும் எனக்கு தெரியலைங்க. ஃபஸ்ட் டைம் போனேன். சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அமைதியாக அற்புதமான ஒரு வடிவமைப்பில் இருக்குது இந்த கோவிலுங்க. இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் போங்க. தோஷம் கழிக்கிறதுக்கு, பரிகார பூஜை பண்ணுறதுக்கு ஏற்ற கோவில் இந்த கோவில் அப்படிங்கிறத அந்த பூஜாரி சொன்னார். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த கோவிலை. உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த கோவில் பற்றி டவுட்டாக இருக்கிறதா இருந்தால் என்னுடைய கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.